கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஞானோபதேசம் வாய்ஸ் டீச்சிங் வழியாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிற வஞ்சகன் மழையில்லாத மேகங்களுக்கும் காற்றுக்கும் சரி. கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல். இந்த மாதிரி மனிதராக நாம் இருந்திருக்கலாம், நம்மிடம் சிலர் இருந்திருக்கலாம். உலகத்தில் வஞ்சனை, ஏமாற்றுதல், சீட்டிங் ரொம்ப பிரபலமான பொது குற்றம். எல்லா தேசங்களிலும் மனிதர் நடுவில் இருக்கிற ஒரு பெரிய தவறு இது. சில நேரங்களில் குழந்தைகள் கூட ஏமாற்றி ஒருவருக்கொருவர் விளையாடுவாங்க. அது விளையாட்டில் பார்த்தா நமக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நம்ம அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டோம். ஆனால் கொஞ்சம் வளர்ந்த பிறகு திட்டமிட்டு கொடுப்பேன் என்று சொல்லி ஒருவரை வஞ்சிப்பது, ஏமாற்றுவது, மாற்றி பேசுவது, மறுப்பது, இது வஞ்சனை. இது எப்படி இருக்கான்? அந்த மாதிரி ஆள் எப்பவுமே அப்படி பண்ணுறதா இருந்தால் மழையில்லாத மேகம், காற்று அதுக்கு சமம் என்று சொல்லுகிறார். மேகம் தெரியுது, ஆனால் மழை இல்லை. அவர்கள் கொடுப்பேன் என்று சொல்கிறாங்க, ஆனால் கொடுக்கறதில்ல. சிலர் ரொம்ப வருஷமாக கூட சில விஷயங்களை வாக்குறுதி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் அவங்க செய்யவே மாட்டாங்க. 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்திப்படுத்துவார்கள், உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? ஒரு தயாளமாக ஒரு நன்மை செய்கிற மாதிரி தங்களை பிரசித்திப்படுத்தும்படி சிலர் இருப்பாங்க. அவங்க சொல்கிறது ரொம்ப பெருசாக சொல்லுவாங்க, ஆனால் கொஞ்சமாக செய்வாங்க. ஆனால் தாங்கள் செய்ததாக தங்களை பிரசித்திப்படுத்தி புகழ் பெறும்படியாக பேசிக்கொள்வாங்க. அவனும் வஞ்சகன்தான். ஏன்னா அவன் மிக பெரிதாக செய்வதாக தன்னை காட்டுகிறான், ஆனால் ரொம்ப அற்பமாக செய்து அதை மறைத்து வைத்து கொள்கிறான். அப்போது வஞ்சனையில் பல வகை இருக்கு போல. சில வசனங்களை நாம் கவனிக்கலாம். 24ஆம் அதிகாரம் 28வது வசனம். நியாயமின்றி பிறனுக்கு விரோதமாய் சாட்சியாக ஏற்படாதே, உன் உதடுகளினால் வஞ்சகம் பேசாதே. இந்த இடத்துல பேச்சில் வஞ்சகம். அதாவது நியாயமின்றி பிறனுக்கு விரோதமாக சாட்சியாக நீ போகாத. அங்கே நியாயம் இல்லை, ஆனால் ஏதோ ஒரு லாபத்துக்காக போய் அங்கே ஒரு பொய்யா சொல்கிறது. அப்போ அதுவும் வஞ்சகம் தானே. இந்த இடத்துல பணம் பொருள் கிடையாது, ஆனால் மறைவாக இருக்குமா நமக்கு தெரியல. ஆனால் வெறும் வார்த்தை இவங்க சொல்லுவாங்க, அது பொய்யாக இருக்கும். பிறர் மீது அவதூறுகளை பொய்யாக சொல்லுவாங்க, அபிப்பிராயம் சொல்லுவாங்க, ஆனால் அது உண்மை போல சொல்லிவிடுவாங்க. எதிரில் இருக்கிறவங்க அதை நம்புவாங்க. அப்போ வஞ்சனை என்பது பாருங்கள், ஒருவரோடு நன்றாக பழகி அவர்களை புகழ்ந்து பாராட்டி பிறகு அவர்களை போய் வஞ்சனையாக தவறாக சித்தரித்தா எப்படி இருக்கும்? வஞ்சனை தானே. இந்த வஞ்சனையை இன்றைக்கி பொதுவாக மனிதர்கள் செய்கிறாங்க. ஏன்னா வெறும் வாய் வார்த்தை தானே. 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சத்தியவாசகன் நீதியை வெளிப்படுத்துவான், பொய்சாட்சிக்காரனோ வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான். இந்த வஞ்சனை என்பது ஏமாற்றுதல் தானே. அதில் ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன்ட் என்ன, மூலப்பொருள் என்னன்னா பொய். அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். அப்போது பொய் சொல்லுபவர்கள் ஒரு பக்கம் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதை நம்ம கவனிக்கணும். ஒருவும் பொய்யோடு முடியறதில்லை, அது ஏதோ ஒருவரை ஏமாற்றுவதற்காக சொல்லப்பட்ட பொய் தானே அது. அப்போது பொய் என்பதும் இருக்கிறது, சீட்டிங், ஏமாற்றுதலும் அங்கே இருக்கிறது இல்லையா? லை அண்ட் சீட்டிங் கோ டுகெதர். ஒன்றுக்கு ஒன்று உதவியாக இருக்கும். நாம் ஏன் பொய் சொல்கிறோம்? மறைக்கிறோம் ஒன்று, பொய்யா சொல்கிறோம், அப்போ ஏமாத்துறோம் தானே. ஸோ இதை நாம் பிள்ளைகள் கவனிக்கணும். பொய் சொன்னீங்கன்னா ஏமாற்றுதலையும் நீங்கள் செய்கிறீர்கள். 2 பாவம், இரட்டை குழந்தை மாதிரி இரட்டை பாவமாக இது இருக்கிறது. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 25வது வசனம். காலையில் இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபுக்கு கண்டு லாபானை நோக்கி, நீ ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகேலுக்காக அல்லவா இடத்தில் வேலை செய்தேன், பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான். லாபான் மாமனார் மருமகனை வஞ்சிக்கிறார். இந்த வஞ்சனை என்பது உறவுகளுக்கு நடுவில் நடக்கும்போது மிகப்பெரிய வேதனை உண்டாக்கும். அது உறவை முறித்துவிடும். ஒரு கட்டத்தில் இவர் மனம் வெறுத்து ஓடிடுறார் யாக்கோப் அங்கேருந்து.
ஏன்னா சம்பள விஷயத்தில் கூட பலவிதமான மாற்றங்கள் 10 முறை அவர் மாற்றி மாற்றி அந்த சம்பளத்தை அவருக்கு வஞ்சனை தான் செய்திருக்கிறார். இதை அவர் மனநொந்து கடைசியில் தன்னுடைய மனைவியிடத்தில் சொல்லிட்டு இங்கே இருக்க வேண்டாம், போயிடலாம் அப்படின்னு கிளம்பிடுறார். அப்போ ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, வஞ்சனை பண்ணினீர். சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று, வஞ்சனை. அந்த சொன்னதும் செய்யறதுக்கு நடுவில் பொய்யும் இருக்கிறது, இந்த வஞ்சனையும் இருக்கிறது. ஏன் இந்த பொய் சொல்லுதல் என்பதை நம்ம ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறோம். தேவன் அதை 10 கட்டளையில் மிக முக்கியமான விஷயமாக வச்சிருக்கிறாரு. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாகன்னு வச்சிருக்கிறாரு. அப்போ பொய் என்பது என்னன்னா இரட்டை பாவம், இன்னும் கூடுதலான பல விஷயங்கள் தொற்றிக்கொண்டு இணைந்திருக்கிற ஒரு கூட்டு பாவம் அது பொய் என்பது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா பொய் சொல்லிட்டு, ஒரு சின்னதாக ஒரு பொய் சொல்லிட்டு அப்படி தான் நம்ம லைட்டாக எடுத்துக்கிறோம். அது ஒரு பெரிய பாவம்லாம் கிடையாது. நான் என்ன கொள்ளையடிச்சேனா, நான் கொலையாக செஞ்சிட்டேன், ஒரு பொய் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்கிறோமில்ல. தேவன் அதை எப்படி பார்க்குறாருன்னா பலவிதமான பாவங்களோட கூட்டாக இந்த பொய் என்பது எப்பவும் இருக்கும். ஆப்பிள்னா ஒரு சிங்கிள் ஃப்ரூட்டு, திராட்சை கொலைன்னா அதில் ஒரு 150 திராட்சையாவது இருக்கும் ஒரு கொலையில். அப்போ அது சிங்கிள் கிடையாது இல்லையா? இப்போ பலாப்பழம் எடுத்துக்கோங்களேன். ஒரு பலாப்பழத்தை ஒன்று கையில் எடுங்க, ஆனால் உள்ளுக்குள்ள சுளைகள் எவ்வளோ இருக்கும், அந்த மாதிரி பொய். அதனால் பொய் சொல்லும் பழக்கம் கூடாது. நாம் பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்வதால் வஞ்சனை செய்கிறோம். வஞ்சனையை தேவன் அருவருக்கிறார், பொய்யை தேவன் அருவருக்கிறார். நீதிமொழிகள் 26:26, பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவனவனோ அவனுடைய பொல்லாங்கு மகாசபையிலே வெளிப்படுத்தப்படும். பகையை வஞ்சனையாய் மறைத்து வைக்கிறானாம். பகைக்கிறான், ஆனால் சிநேகிதனை போல நடக்கிறான். ஒரு நாள் மொத்த குழியில் அவனை தள்ளிடுவான், ஆனால் இவன் சிநேகிதனை போல நடந்து கொண்டே இருக்கிறான். உள்ளுக்குள்ளே பகை இருக்கிறது. உள்ளுக்குள்ளே புகையும் நெருப்பு போல, கனந்து கொண்டிருக்கும் நெருப்பு போல அந்த பகை இருக்கிறது. அதை மறைச்சி வச்சுக்கிறது. அதனால்தான் மறைவான சிநேகத்தை பார்க்கலாம் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. இங்கே மறைவான பகை வெளிப்படையாக சிநேகிதனை போல நடப்பது. அப்படி தானே வஞ்சனை பண்ணி கொலையே பண்ணிடுறாங்க. கூட்டின்னு போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி நல்ல விதமாக பேசி கொண்டு போயிட்டு இன்றைக்கி நிறைய கொலைகளை பார்க்குறோம். நண்பன் கொலை செய்தான்னு பார்க்குறோம். அது எப்படி நண்பன் கொலை செய்வான்? அந்த நண்பன் வஞ்சகமாக அழைத்து சென்று ஏதோ தன்னுடைய சூழல் ஆபத்துக்காக அவன் வஞ்சித்து கொலை செய்கிறான். எரேமியா 23:26. எதுவரைக்கும் இப்படி இருக்கும்? பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் இருதயத்தில் ஏதாகலும் உண்டோ? இவர்கள் தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறவர்கள். இன்றைக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறவர்களை உலகமே கேலி செய்கிறது. இந்த ஜனவரி பிறந்துச்சுன்னா போதும், 31ஆம் தேதி 1ஆம் தேதி அதுக்கப்புறமா சில தினங்களில் அநேகர் டெலிவிஷனில் மீடியாவில் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அவர்கள் முன்கூட்டியே நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, கூகுளில் பார்க்குறாங்க, பல வெப்சைட்டை பார்க்குறாங்க. இது நடக்க போகிறது, இது நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி பல தகவல்களை சேகரித்து அதை இவர்கள் ஒரு தீர்க்க தரிசனம் போல வடிவமைத்து வேதாகம சொற்களை எல்லாம் பயன்படுத்தி வஞ்சகமாக தங்களை ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக காட்டுவதற்காக பொய் சொல்லுகிறார்கள். இந்த பிசாசு ஓட்டுறது, பொய்யாய் நடக்கிற விஷயங்கள், வியாதியஸ்தரை சுகமாக்குகிறேன் என்பது பொய்யாய் நடப்பது இன்னைக்கு. அதனால் வஞ்சனை என்பது 2 தனி நபர்களுக்கு இடையில மட்டும் நடக்கிறதில்ல. தேசத்துக்கு தேசம், தலைவர்களுக்கு தலைவர்கள், குடும்பத்துக்கு குடும்பம், ஒரு சமுதாயத்துக்கு நடுவில் இன்னொரு சமுதாயம் வஞ்சனை செய்யும் பழக்கமுள்ளவர்களாக இந்த தலைமுறையை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த வஞ்சனை என்பது பல பாவங்களை கூட்டாக இணைத்து கொண்டிருக்கிற ஒன்று என்பதை இன்றைக்கி ஞாபகம் வச்சுக்கணும். அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காம சும்மா ஏமாத்திட்டேன் என்ன இப்போ அப்படின்னு சொல்கிறேன்ல, என்ன ஒரு சின்ன பொய் சொன்னேன் அதனால் என்ன அப்படின்னு சொல்லிடுறோமே. தேவன் அதை எப்படி பார்க்குறாருன்னு பாருங்கள். பிலிப்பியர் 1:18, இதனால் என்ன, வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். இங்கே வஞ்சனையவே பாசிட்டிவாக பார்க்குறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. அது தேவனுடைய மனுஷனால் தான் பார்க்க முடியும். தன்னை ஏமாத்துறாங்கன்னு தெரியும், பரவாயில்ல சகோதரன் தானே. வஞ்சனையாக இவனுக்கு துன்பம் வரணும்னு நினச்சிக்கிட்டு இவன் ஒரு விஷயத்தை செய்கிறான், பரவாயில்ல என் பிரதர் தானே அவன் செய்கிறான்,
கிறிஸ்துக்குள்ள சகோதரர்கள் தானே செய்கிறாங்க, சகோதரி தானே செய்கிறாங்க. அதனால் என்ன, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அவங்க ஏதோ ஒன்று செய்கிறாங்கல்ல, ஏதோ ஒன்று கர்த்தருக்கு பிரியமாக செய்கிறாங்க, ஆனால் எனக்கு ப்ராப்ளம் வரணும்னு செய்கிறாங்க. அதனால் என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் அதை ரொம்ப லேசாக எடுத்துக்கிறார். வஞ்சனையினாலாவது கிறிஸ்து சொல்லப்படுகிறார்ல, அது போதும் போப்பா அப்படின்றார். அப்போது இந்த ஒரு ஆங்கிளில் நாம் இதை பார்க்குறதா இருந்தால், வஞ்சனை செய்கிறார்கள் நல்லா தெரியுது, நம்முடைய சகோதரர்கள் குடும்பம் உறவுகள் செய்கிறாங்கன்னே தெரியுது. அதை நம்ம என்ன பண்ணணுமா, பாசிட்டிவாக எடுத்துன்னு போங்க. அதில் இருக்கிற ஒரு நல்ல சைடை பார்த்துருங்க. வஞ்சனைக்குள்ளே கூட ஒரு நல்ல சைடை பார்க்குறதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. பார்த்தீங்களா, இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? இதுவும் பாடம் தான், கற்றுக்கொள்வோம். 1 தெசலோனிக்கேயர் 2:3 எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடமுள்ளதாயும் இருக்கவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் தான் போதிப்பது வஞ்சகத்தினால் அல்ல. சில நேரங்களில் போதகரை போல வசனங்களை பேசும் ஒரு செயல்முறையை கற்றுக்கொள்வாங்க. அது என்ன, வசனம் 10 வசனத்தை கையில் வச்சுக்கிட்டு பேசிட்டா போதாதா? அடுத்தது தாங்கள் போதிப்பதாக சொல்லி பிறரிடத்தில், வெளி தேசத்திலே, காணாத தேசத்தில் இருக்கிற ஒருவரிடத்தில் நன்மை பெறும்படிக்கு செய்வாங்க. பலவிதமான ஒளிப்படங்களை எல்லாம் போடுவாங்க, வீடியோலாம் போடுவாங்க, வைராக்கியமாக ஊழியம் பண்ணுறதா பண்ணுவாங்க. ஆனால் அவளும் வஞ்சனை. இவன் கர்த்தருக்கு செய்யவில்லை, மனுஷரை ரட்சிக்க செய்யவில்லை, இவன் பணம் சம்பாதிப்பதற்கு செய்கிறான். அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணலை, துராசையில் பண்ணலை, வஞ்சனையில் பண்ணலை, கபட இருதயமுள்ளவர்களாக நாங்கள் அதை பண்ணலை, எப்படியாவது பணம் சம்பாதிக்கிறதுக்கு இதை பண்ணலாமே அப்படின்னு நாங்கள் செய்யலைன்றார். இது ஒரு எச்சரிக்கையான விஷயந்தான், நாம் அதை மனசில் வச்சுக்கணும். தேவனுடைய வேலை செய்பவர்கள் இந்த மாதிரி வேலை செய்கிறோமா? அப்படி செய்தால் மனம் திரும்ப வேண்டும், அப்படி செய்யாதபடிக்கு நாம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யூதா 11:12 இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பீலையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேரற்று போன மரங்களும். தண்ணீரற்ற மேகம் அங்கே பட்சமா இல்லையா? வஞ்சனை செய்பவர்கள் அவர்கள் தண்ணீர் இல்லாத, மழை இல்லாத மேகங்கள். 2 முறை வேர் செத்து போன மரம், மரமாரி தெரியுது, அடியில் வேர் 2 முறை செத்து போச்சு. அப்போது வஞ்சனை செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு பாவமாக நாம் உணர்ந்து கொள்ளணும். பொய் சொல்லுதல், ஏமாற்றுதல் செய்யக்கூடாது. வீட்டுக்குள்ளே பெற்றோரை ஏமாற்றுவது, உடன் சகோதர சகோதரிகளை ஏமாற்றுவது, வேலை ஸ்தலத்திலே, பள்ளியிலே, கல்லூரியிலே நமக்கு மேல் உள்ளவர்களை, நம்மை வழிநடத்துபவர்களை ஏமாற்றுவது, இவை எல்லாத்துக்குள்ளேயும் அதோட விளைவு, அதோட பலன் தீமையாக வருமா இல்லையா? ஸோ நாம் இதில் கவனமாக இருக்கணும். அப்படி செய்யாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். தொடர்ந்து சிந்திப்போம், ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, நாங்கள் லேசாக எடுத்துக்கொள்கிறோம். கொலை, விபச்சாரம், வேசித்தனம், கொள்ளை, இதையெல்லாம் நாங்கள் செய்யவில்லையே. இந்த சின்ன பொய், இந்த சின்ன ஏமாற்றுதல், அதில் என்ன என்று நாங்கள் அற்பமாக விட்டு விடுகிறோம். ஆனால் அதுவே வளர்ந்து பெரிதாகி உமக்கும் எங்களுக்கும் இடையிலே தடுப்பு சுவர் போல இருக்கிறது. ஏதோ நாங்கள் வஞ்சனை செய்யாமல், பொய் சொல்லாமல், பொய் சாட்சி கூறாமல், கவனமாக உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் உமக்கு பிரியமாய் பேச நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். உணர்வுள்ள இருதயத்தை தாரும், இப்படி வாழ்வதற்கான பலன் தாரும். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.